வணக்கம். கிழமை நீதிமன்றங்களுக்கான இப்ப திரும்ப அகைன் வெப் போர்ட்டல் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதுல புதுசா அப்ளை பண்ண போறவங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு பெண்டிங்ல விட்டவங்க, திரும்ப அகைன் அந்த அப்ளிகேஷனை வந்து கண்டினியூ பண்ண போறவங்க, அப்ளை பண்றதை கண்டினியூ பண்ண போறவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் அப்படின்றது வருது. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றதுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. இப்ப ஆக்சுவலா என்ன டவுட் மேஜரா கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாமினர் ரீடர் அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், லாஸ்ட் டேட்ல முடிஞ்சு போச்சு. பட் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா டைம், இந்த டைம்ல போய் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் நான் வந்து சீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப்ல அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில வந்து ஆல்ரெடி எக்ஸாமினர் ரீடர்லாம் அப்பயே அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப திரும்ப போர்ட்டல் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறதுனால சீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப்லாம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல போய் அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி கேக்குறாங்க. அப்படி எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா என்ன ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. போன டைம் அப்ளை பண்ணப்பே பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்றது கொடுத்து முடிச்சிட்டீங்க. அப்ப இந்த டைம் போய் நீங்க திரும்ப அகைன் போய் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க போன டைம் வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாமினர் ரீடர் வந்து நீங்க அப்ளை பண்ணும் போது பாதியிலே எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாம பெண்டிங்லயே அப்ளிகேஷன் செகண்ட் ஸ்டேஜ்ல நின்னு போச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற ஒரு ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க வந்து திரும்ப வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து சப்மிட்லாம் பண்ணி அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப திரும்ப அகைன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க போய் அப்ளை பண்ண முடியாது. நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அங்க போய் சீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் எல்லாம் போய் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா மசால்சி வாட்ச்மேன் இங்கேயும் அப்படித்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மதுரையில மசால்சி வாட்ச்மேன்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க வச்சுக்கிறோமே, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் பாத்தீங்கன்னா கிளீன் லைன்ஸ் ஒர்க்கரு அண்ட் கார்டனர் இந்த மாதிரி வேற ஒரு போஸ்டிங்லாம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா இந்த போஸ்டிங் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சப்மிட் கொடுத்து முடிச்சிட்டீங்க, சப்மிட் அப்படின்றது கொடுத்துட்டீங்க. அதுல திரும்ப போய் நீங்க அகைன் அதே கேட்டகரியில உள்ள இன்னொரு போஸ்டுக்கு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல சேம் டிஸ்ட்ரிக்ட்லயோ இனி உங்களால அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்னவா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 கேட்டகரி உங்களுக்கு தெரியும். எக்ஸாமினர், ரீடர்ஸ், பெயிலிஃப் இதெல்லாம் ஒரு கேட்டகரி, ப்ராசஸர் இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா நான் வந்து ஓஏ ஆபீஸ் அட்டெண்டர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு நான் அப்ளை பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓஏ நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் தான் அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா நான் வந்து சமயம் வந்து மசால்ஜி கிளீன் லைன் ஒர்க்கரு சோ இந்த மாதிரி எழுத படிக்க தெரிந்தால் போதும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட இல்லாட்டி அதே டிஸ்ட்ரிக்ட்ல கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் கேட்டகரி வேற அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், புதுசா அப்ளை பண்றவங்களாம் இன்னும் அதே மாதிரி தான் பழையபடி இந்த வெப்சைட்லாம் ஸ்லோவா இருந்துச்சு, ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இந்த டைம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றோம் அப்படிலாம் சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கு அப்ளை பண்றது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது மேஜர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். அண்ட் குறிப்பா ஓஏ அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய இந்த மசால்ஜி வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் சரி. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே கிளீன் லைன்ஸ் ஒர்க்கர், கார்டனர் சோ இந்த மாதிரி போஸ்டிங் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்றது வெறும் 50 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம். தேங்க்யூ.